வணக்கம் மக்களே. இந்த மகாராஷ்டிரா மகாதேவ் யாத்ரா சீரியஸில் போன வீடியோவில் நாசிக்கில் இருக்கக்கூடிய திரியம்பகேஸ்வர தரிசனம் பண்ணிவிட்டு மும்பை நோக்கி நாங்கள் வரோம் அப்படின்றத மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் மும்பையில் எங்கே தங்கினோம், என்னென்ன கோயில்கள் தரிசனம் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வழக்கம் போல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதை மட்டும் இல்லாமல் போனாஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரியம்பகேஸ்வர்லேருந்து கிளம்புன நம்ம மும்பை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் தான் டின்னர் சாப்பிட்டோம். நல்ல ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலாக பார்த்து தான் நிறுத்தினாங்கங்க. அதுவும் சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிற மாதிரியான ஹோட்டலில் தான் நிறுத்தினாங்க. வேணுன்றதை விருப்பப்பட்டதை வாங்கி சாப்பிட்டுக்கங்க நம்ம மேனேஜர் சொல்லிட்டாரு. இட்லி கேட்டவங்க அது மட்டும் கிடைக்கல, ஏன்னா மணி 9 ஆயிடுச்சுங்க. அவங்கவுங்க வேணுன்றதை ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா தோசை தான் ஆர்டர் பண்ணோம். மொறுன்னு மசாலா தோசை சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட்டு தாங்க 120 ரூபா. வேணுன்றதை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ திரும்பியும் நம்ம மும்பை நோக்கி கிளம்பியாச்சு. உங்களில் எத்தனை பேர் ஆல்ரெடி மும்பைக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுதான் முதல் தடவை மும்பை சிட்டியை பார்க்கணுன்னு ஆர்வமாக பேசிக்கிட்டே வந்தேங்க தாமுக்கிட்ட. ஆனால் தூங்கிட்டேன். அதனால் நீங்களும் பார்க்கணும் நானும் பார்க்கணுன்னு டிரைவர்கிட்ட பேசிகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கங்க. இல்லை போனா நான் மும்பையில் தான் வசிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெட் ஆர்டின் கொடுத்துருங்க கமெண்ட்டில். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 இருக்குங்க. நம்ம தங்க போகிற ஹோட்டலில் ரீச் ஆகிட்டோம். சாவிலாம் வாங்கிட்டு ரூமுக்கிட்ட வரத்துக்கு மணி 12 ஆகிடுச்சிங்க. ரூமை பார்த்ததும் நாங்கள் எல்லாருமே ஷாக்கு. இவ்வளோ காம்பேக்டாக ஒரு ரூம் கட்ட முடியுமா அப்படின்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க. டூர் மேனேஜர் கேட்டதுக்கு இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொன்னார். ஆனால் ரூமு க்ளீனாக நீட்டாக இருந்ததுங்க. பாத்ரூமும் ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. சென்டர் ஷவருங்க. காலைல சுட தண்ணி வந்ததா குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. லேட் நைட் ஆகிட்டதுனால மறுநாள் காலையில் கொஞ்சம் லேட்டாகவே ரெடி ஆகி வாங்க அப்படின்னு சொன்னார் டூர் மேனேஜர். அதனால் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நீங்கள் அப்படியே ரூம் டூரை பார்த்துக்கங்க. காலை வணக்கம் மக்களே. மும்பைலேருந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். நேற்று நைட்டு திரியம்பகேஸ்வரில் தரிசனம் பண்ணிவிட்டு 192 கிலோமீட்டர்ஸ் தாங்க நம்ம மும்பைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்னாலையும் ட்ராவல் ரோடு அவ்வளோ நல்லா இல்லைனால நம்ம 6 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே நம்ம நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் அக்கமண்டேஷனில் செக்இன் பண்ணோங்க. இப்போ காலைல குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். என்ன இங்கேயுமே காம்ப்ளிமெண்ட்ரி தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன மெனு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா வாங்க. சீரியல்ஸ், ப்ரெட்டு நம்மளே வேணும்னா டோஸ்ட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் வச்சுருக்காங்க, கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, சலாட் ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் குக்கும் ஜூஸ் அந்த கேரளாவில் கொடுப்பாங்களா அதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கட் வெஜிடபிள் சலாடுக்கு இட்லி, சாம்பார், சட்னி, க்ரீன் சட்னி, சோலே, பட்டூரா போல் இருக்குது. ஆனால் பட்டூரா சைஸ் சின்னதாக இருக்குது. ஊத்தாப்பம், பாஸ்தா, உப்புமாவு, மேத்தி செப்லா, பாயில்டு எக் இருக்குது. உப்பு போல் இருக்குது. உப்பு இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எனக்கு பவுடர் சுகர் மாதிரி. காஃபி, டீ. சித்தி விநாயக் ஒன்று, மகாலட்சுமி மந்திர் ஒன்று, கேட் ஆஃப் இந்தியா ஒன்று. இந்த 3 தான்.
இப்போ நம்ம பஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்குங்க. இந்த பிரிட்ஜை பற்றி நம்ம டூர் மேனேஜரும் சொன்னார். நானும் கூகுளில் படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதாவது இந்த பிரிட்ஜோட பேர் பாந்த்ரா ஓர்லி கடல் இணைப்பு. பிரிட்ஜோட நீளம் பார்த்திங்கன்னா 5.6 கிலோமீட்டர் நீளங்க. 8 வழி சாலை கொண்ட அதிநவீன கடல் பாலமாகும். அரபிக்கடலில் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு பொறியியல் அதிசயம் அப்படின்னே சொல்லலாங்க. மும்பாயோட மேற்கு புறநகர் பகுதியான பாந்த்ராவையும் தெற்கு மும்பாயின் ஓர்லி பகுதியும் இணைக்கக்கூடிய பாலம் தான் இந்த பாலம். அதாவது பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த டிராஃபிக்கில் இந்த வழியாக போனோம்னா 1 மணி நேரம் ஆகுமா அந்த பகுதியை ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் இப்போ இந்த பிரிட்ஜ் மேலே போகும்போது 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே போயிடுறாங்களாம். அந்த அளவுக்கு டைம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் இந்த பிரிட்ஜை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதுவும் குறிப்பாக இந்த குட்டி குட்டி போட்லாம் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இங்கே டூர் மேனேஜர் எங்களை சொன்னார், தமிழ் சினிமாவில் மும்பை அப்படின்னு வந்தாலே இந்த ஃப்ரேமில் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அதையுமே நம்ம முன்னே பார்த்த மாதிரி இருந்தது. குறிப்பாக இந்த தலைவா படத்தில் தான் இந்த ஃப்ரேம் வந்திருக்கும் பாருங்களேன். நாம் இப்போ மும்பையில் பிரபாதேவி என்ற இடத்துல இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் கோயில் தான் வந்திருக்கோங்க. நீங்கள்லாம் இந்த கோவிலில் நிறைய டிவி நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய சினிமா பிரபலங்கள்லாம் இந்த கோயிலில் வந்து தரிசிக்கிற மாதிரி நியூஸ் நம்ம பார்த்துருப்போங்க. ஆமாங்க, அந்த கோயில் தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குங்க. முதல்ல ஒரு விவசாயி பெண்ணால் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்க. அப்போ சின்ன கோயிலாக இருந்தது. பிரபலம் ஆக ஆக நவீனமான ஒரு பெரிய கோயிலாக கட்டப்பட்டிருக்கு. உள்ள பிள்ளையார் பார்த்திங்கன்னா 2.5 அடி உயரம் தான் இருப்பார். கருங்கற்களான ஒரு சிலை தான். வலம்புரி விநாயகர் தாங்க. பக்கத்தில் சித்தி புத்தி தேவி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எங்களால் அவங்கள தரிசனம் பண்ண முடியல. நல்ல அலங்காரத்தில் தான் நாங்கள் பிள்ளையாரை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பணக்கார கோவில்கள் வரிசையில் இந்த கோவிலும் வருதுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் டேங்க. ஃபர்ஸ்ட் என்ன கோயிலுக்கு வந்திருக்கோன்னா மும்பை ஃபேமஸான சித்தி விநாயகர் கோயில் தான் வந்திருக்கோம். இங்கே எந்த வியாபாரம் தொழில் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட வந்து தான் தொடங்குவாங்களாம். நல்லா அமோகமாக நடக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. வாங்க அவரை போய் தரிசனம் பண்ணுவோம். சித்தி விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் பண்ண க்யூவில் நின்றுட்டுருக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை ஒர்க்கிங் டே. ஆனால் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன். அது வந்து ஃப்ரீ கவுண்டர். இது வந்து 100 rupees கவுண்டர். நம்ம 100 rupeesல தான் போயின்ட்டுருக்கோம். கணபதி பாபா மோரியா, மங்கள் மூர்த்தி மோரியான்னு சொல்லக்கூடிய மும்பையில் பிரசித்தி பெற்ற கோயிலான சித்தி விநாயகர் கோயில் தான் வந்திருக்காங்க. அருமையான தரிசனம். மூர்த்தி சிறுசாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சின்ன விக்கிரகம் தாங்க. ஆனால் இவர் எவ்வளோ பிரபலம்ன்றதை இங்கே இருக்க மக்களை பார்த்தாலே தெரியும். இங்கே இருக்க மக்கள் வந்து வியாபாரம் தொடங்கணுனாலும் தொழில் தொடங்கினாலும் இவர் வந்து வணங்கிட்டு தான் தொடங்குவாங்களாம். அந்த அளவுக்கு லாபம் தரக்கூடிய விநாயகர்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம போகக்கூடிய மகாலட்சுமி வந்து பணத்தை தரக்கூடிய அம்மாவா, அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பழமையான கோயிலாக கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஆனால் 200 வருஷத்து பழமையான கோயில். புராண தொடர்புடைய கோயில்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. இது ஒருத்தர் கட்டினாங்களா, ஒரு குடும்பம் இதை கட்டினாங்களாம். அதுக்கப்புறம் அவருடைய பவர்னால நல்லா பிரசித்தி பெற்றிருக்குங்க.
பலபுரி விநாயகர் இவர். நம்ம ஊரில் நம்ம ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசுகிற மாதிரி இங்கே இருக்க பிள்ளையாருக்கும் இவங்க செந்தூரம் பூசி தான் வணங்குறாங்க. சின்ன வைக்கிறாங்க தாங்க. உங்களுக்கு எல்இடியில் பார்த்தா அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது. உள்ளே போய் பார்த்தோம்னா திருத்தமாக இருக்கார். அதாவது நிறைய பூக்கள்லாம் போடாமல் நிறைய நகையெல்லாம் போடாமல் திருத்தமாக குட்டி விநாயகருங்க. மற்ற கோயில்களில் கிடைச்ச தரிசனம் விட இங்கே நல்ல தரிசனமே கிடச்சிதுங்க. கிட்டத்தட்ட இந்த 100 ரூபாய் க்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் நின்று தான் போனோம். அந்தளவுக்கு மக்கள்லாம் தள்ளாமல் உள்ளே மூவ் பண்ணி நாங்கள் போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் அப்படியே பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. பிரசாதம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம மகாலட்சுமி கோயில் தான் போக போகிறோம். இங்கே இவர் வந்து 4 கைகள் உடையவராக இருக்கிறாருங்க. ஒரு கையில் வந்து தாமரைப்பூ, ஜபமாலை, அப்புறம் வந்து கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு ஒரு கையை நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்காரு. அதெல்லாம் நமக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது. ஆனால் முகம் வந்து ரொம்ப அழகாக தெரியுதுங்க. நம்ம ஊரில் பிள்ளையார் வந்து நல்லா குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இவங்க முகமே வந்து கொஞ்சம் சப்பையாக கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கார் பிள்ளையார். ஆனால் அழகாக இருந்தார். இந்த பக்கம் வந்து நம்ம ஊர் விநாயகர் மாதிரி ஒரு விநாயகர் இருந்தார். இந்த பக்கம் வந்து லிங்கம் வச்சுருந்தாங்க. இது வந்து பழமையான கோயில் இல்லாதனால, அதாவது புராதன கோயில் இல்லாதனால இவங்களே வந்து அந்த இதெல்லாம் வடிவமைச்சிருக்கிறதுனால இது ஒரு அழகான கோயிலாக இருந்தது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் மும்பைக்கு வந்திருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் தாமுக்கு வந்து அவனோட கெரியரில் ஒரு ஹையர் பொசிஷன் போகணும் அப்படின்னா அவனுக்கு வர இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மும்பையில் இருக்குது, இல்லைன்னா பெங்களூரில் இருக்குங்க. பெங்களூரில் கிடைச்சா நல்லா இருக்குன்னு தான் தேடிட்டு இருக்காரு. ஆனால் மும்பையில் தான் அவனுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி சான்சஸ் நிறையா வருது. அவன் என்னன்றாமா தெரியாத ஊர், நான் எப்படி போவேன், உன்னை விட்டுட்டு எப்படி போவேன், யூடியூப் என்ன பண்ணுவேன், இப்படி மன குழப்பங்கள்லாம் இருக்காங்க. நம்ம வந்து நவராத்திரியில் வந்து ஜெயகிருஷ்ணா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அப்போவும் நாங்கள் இந்த டாக் போச்சு, என்ன வேலை செய்கிறேன், என்ன ஃபர்தராக என்ன பண்ண போகிறேன் அப்படி பேசும்போது, இல்லைங்க மும்பை தான் போகணும் போல இருக்குது, எனக்கு தெரியலைங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஜெயகிருஷ்ணாவோட அம்மா வந்து அந்த குட்டியாக ஒரு விநாயகர் பாக்கிலே செஞ்ச மாதிரி நான் ஒரு விநாயகர் உங்களுக்கு காட்டினல கிச்சனில் கூட வச்சுருக்கேன்னு அந்த விநாயகர் அவனுக்கு கொடுத்து பிளெஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக அடுத்த வாட்டி நவராத்திரி வரத்துக்குள்ளே நீ உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பப்பா அப்படின்னு சொல்லி பிளெஸ் பண்ணாங்க. அதே சமயம் இந்த வருஷத்துக்குள்ளே வந்து இந்த விநாயகரும் தாமு என்னோட வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு. பார்க்குறேன் அவனோட கரியரில் என்ன மாதிரியான அப்கிரேட் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு தான் சொல்ல போகிறேன், வேற சொல்ல போகிறேன் சொல்லுங்கள். அதனால் அடுத்தடுத்து நம்ம மகாலட்சுமி கோயில் போக போகிறோம். அங்கே தான் இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சாப்பா, 2 மணி ஆயிடுச்சிங்க. இப்போ மகாலட்சுமி கோயில் போயிட்டு சாமி சாப்பிட போகிறோமா இல்லை சாப்பிட்டுட்டு கோயில் போக போகிறோமான்றது தெரியல. வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணலாம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேங்க. நைட்டு ட்ரெயின் ஏற போகிறோம். பேசிப்பாங்க போலடி வேணாம். மும்பையோட டிராஃபிக் பாருங்கள். மெயின் ரோட்லேயே இந்த கோவில் இருக்குங்க. திங்கக்கிழமை நான் பார்த்ததை விசேஷமாக நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க பிள்ளையார் வந்து திங்கக்கிழமை தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வீட்டில் வந்து நான் பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் வச்சுன்னா திங்கக்கிழமையில் 3ஆம் நாளோ 5ஆம் நாளோ வந்தால் நான் கரைக்க மாட்டேங்க. அதனால இன்றைக்கி திங்கக்கிழமை தரிசனம் பண்ணது தான் எனக்கு ரொம்ப திருப்தி. மஞ்சள் பிள்ளையார் வச்சுருப்போம்ல, அதை கூட நான் திங்கக்கிழமையில் கரைக்க மாட்டேன். இப்போ டிராஃபிக்குங்க, நாங்கள் அப்படியே ஓரமாக போயிட்டு இருக்கோம் நம்ம குரூப்பில் வந்து எல்லாருமே. ஏன்னா எங்கள் டிராஃபிக்கில் வண்டி நிறுத்த முடியாது, பெரிய வண்டி இல்லைங்களா, நம்ம வந்து நிறுத்த முடியாது. ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருப்பாங்க, நம்ம போய் ஏறிக்கலாம். வாங்க கீழே பார்த்துதான். வர வழியில் ஸ்ட்ராபெரி நல்லா பெருசாக விற்றுட்டு இருந்தாங்கங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, சப்தஸ்ருங்கி மாதா கோயில் போனோம் இல்லைங்களா, அங்கேயுமே நிறைய இடத்துல ஸ்ட்ராபெரி விற்றுட்டு இருந்தாங்கங்க. அந்த குட்டி கிராமத்தில் ஸ்ட்ராபெரி விலை தான் நினைக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்த ஒருத்தர் வாங்கி அவரும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு எல்லாமே கொடுத்தாருங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். ஸ்வீட்டாக சூப்பராக இருந்ததுங்க. மும்பையில் பிஸியான டிராஃபிக்கில் ரோட் க்ராஸ் பண்ண தாங்க நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ரோட் க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் இருக்க ஹோட்டல் தான் போயிட்டுருக்கோம். ஆமாங்க, டைம் ஆகிட்டதுனால லஞ்சு சாப்பிட்டுட்டு மகாலட்சுமி கோயில் போகலாம் அப்படின்னு மேனேஜர் சொன்னதுனால ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டலில் தான் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே நார்த் இந்தியா பக்கம் டூர் வர நம்ம எல்லாருக்குமே ஃபுட்டு நல்லா இருக்காதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குங்க. ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரலும் இந்த ட்ரிப்பில் ஃபுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. குறிப்பாக லஞ்சில், அதாவது அந்த டாலு எல்லாத்துக்குமே செட் ஆகுது. அவங்க கொடுக்குற சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கு, சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்குங்க. நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஒருவேளை இந்த ஜிவி டூர் வந்து எங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்து நமக்கு சர்வ் பண்ணாங்களா இல்லை எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரியலைங்க. அருமையான சாப்பாடு, அதாவது வயிற்றுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெவியாக ஃபீல் ஆகாமல் ட்ராவலுக்குமே நல்லாவே இருந்தது. இந்த வாட்டி நாங்கள் எல்லாம் நிறைய இடங்களில் வெளியே தான் சாப்பிட்டோம். ஹோட்டலும் பார்க்கறதுக்கு க்ளீனாக நீட்டாக இருந்தது.
அதாவது 2 காய் கொடுத்துட்றாங்கங்க, அந்தளவுக்கு காரம் இல்லை. ஸ்வீட்டு கேசரி யூஸ்வலாக நம்ம சாம்பார், ரசம், அப்புறம் இந்த டால் ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகுதுங்க. 2-3 சப்பாத்தி கூட கொடுத்துட்றாங்கங்க. ஆனால் ரைஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் வருது. எக்ஸ்ட்ரா நம்ம ரைஸு, தயிர், பப்பட்லாம் எக்ஸ்ட்ரா தான் காசு கொடுத்து வாங்கிக்கணுங்க. இதுதான் அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ட மெனு. சாப்பிட்டுட்டு திரும்பியும் பஸ்ஸில் ஏறி நாங்கள் மகாலட்சுமி கோயில் தான் போக ஆரம்பிச்சிட்டோம். திரும்பியும் நம்ம அந்த ஒர்லி பிரிட்ஜ் வழியாக தான் நாங்கள் அந்த கோயிலுக்கும் போனோம். லஞ்சு சாப்பிட்ட பிறகு இப்போ எந்த கோயிலுக்கு வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி கோயில் தான் வந்திருக்கோங்க. பஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு கோயில் தாங்க. அதனால் கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்தந்து நடந்து வந்து கொஞ்சம் உள்ளே வர மாதிரி தான் இருந்தது. வழியேற கடைகள்லாம் இருந்ததுங்க. அதுவும் கோயில்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய கடைகள், ஸ்வீட்டு, அம்மாவுக்கு சாத்தக்கூடிய பூ, புடவை, இது மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. இதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து நம்ம சாய் அம்மாவும் மாலை வாங்கணும்னு சொன்னாங்க. நானும் கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கணும் இந்த கடையில் வாங்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 படிக்கட்டு ஏறி போய் தான் தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த கோயில்கிட்ட தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இரண்டாவதாக என்ன கோயில் வந்திருக்கோன்னா மகாலட்சுமி கோயில் தான் வந்திருக்கோங்க. இது வந்து 1870களில் கட்டப்பட்ட கோயில், பழமையான கோயில் தாங்க. இங்கே வந்து மகாலட்சுமி தாயார், ஒரு பக்கம் சரஸ்வதி, ஒரு பக்கம் மகாகாளி இருக்காங்க. எப்படி அமைது இந்த கோயில் அப்படின்னா, ராம்ஜி சிவாஜி பிரபு அப்படின்றவர் வந்து ஒரு இன்ஜினியர். அவர் வந்து இந்த ஓர்லின்ற பிரிட்ஜ் நம்ம தாண்டி வந்தோம் இல்லைங்களா, அந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது 2-3 தடவை அது தடப்பட்டு போச்சு. கடல் சீற்றத்தினால கட்டின சோரெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அப்போ அந்த ராம்ஜியோட கனவுல, மகாலட்சுமி தாயார் கனவுல வந்து இந்த கடலுக்குள்ள எங்களோட சிலைகள்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு, அதை தேடி எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரிட்ஜ் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் அவர் ராம்ஜி என்ன பண்ணியிருக்காரு, மீனவர்கள் உதவியோடு அந்த சிலைகளை தேடி எடுத்திருக்காரு. அதாவது ஒரு படையெடுப்பும் போது இந்த சிலைகள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுனால கடலில் ஏற்றமே போட்டுட்டாங்களாம். மகாலட்சுமி தாயார், சரஸ்வதி, அப்புறம் மகாகாளின் 3 சிலைகள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரிட்ஜை கட்ட முடிஞ்சுதாங்க. அந்த சமயத்தில் ஆட்சியில் இருந்தவர் வந்து சந்தோஷப்பட்டு இந்த பிரிட்ஜை எப்படியோ கட்டி முடிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு போது, இதனால தான் கட்ட முடிஞ்சது, இந்த தாயார்லாம் நாங்கள் வெளியே எடுத்ததுனால கட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது, சரி உங்களுக்கு ஒரு கோயில் கட்டுங்கன்னு இந்த இடத்த ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அப்போ கட்டப்பட்ட கோயில் தாங்க இது. உள்ளே வந்து 3 பேருமே வந்து ஒரு கையில் ஆசீர்வாதம் பண்ணுறதை பார்த்துருப்போம், ஒரு சாமின்னா, இல்லை 2 கையில் ஆசீர்வாதம் பண்ணுறதை பார்த்துருப்போம். 4 கரங்களால் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. 3 பேருமே இப்படி ஒரு 2 கை, இப்படி ஒரு 2 கை வச்சு 4 கரங்களால் வர பக்தர்களை அவ்வளோ அழகாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கண்ணு நல்லா மொட்டையாக அழகாக இருந்ததுங்க. எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, டிலீட் பண்ணு அப்படிலாம் சொன்னாங்க. தாம உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. இது கொடிமரம், அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க. அங்கே எனக்கு இந்த பூவும் இந்த பிரசாதமும் கொடுத்தாங்க. நம்ம கூட அந்த சாயம்மா வந்து தாமரை மலர் வாங்கி சாத்தினாங்கங்க. 250 ரூபா சொன்னாங்க அந்த தாமரை மலை. வழியேற நிறைய கடைகள் இருக்குங்க. இதுவும் மும்பையில் ஒரு பிரசித்தப்பட்ட கோயில் தான். உங்களுக்கு வரணும், நேரில் வந்து பார்க்கணும் ஆசை இருந்தால் ஜிவி டூர் நம்பரோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம், கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து கேட்வே ஆஃப் இந்தியா போகிறோம். இங்கே நிறைய புடவைகள் ஆங்கிளில் தொங்க விட்ட மாதிரி பார்த்துட்டுருக்கீங்க இல்லைங்களா, இதெல்லாம் அம்மனுக்கு சாத்தின புடவைங்க. இந்த புடவையிலே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம விருப்பப்பட்டோம்னா பணம் செலுத்தி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த குட்டி எனக்கு தலைவாரின்ட்டுருக்கா. எல்லா முடி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால குட்டீஸ்க்கெல்லாம் எனக்கு தலைவாரி விடணுன்னு ஒரு ஆசை வருங்க. நானுமே கம்முன்னு காட்டிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன் அந்த குட்டி என் கூட. கிளம்பும் போது நான் அழுதுட்டேன்னு பார்த்துக்கோங்களேன். ஓகே
இப்போ நாங்கள் எல்லாம் பஸ்லேருந்து இறங்கி கேட்வே ஆஃப் இந்தியா பார்க்க தான் போயிட்டுருக்கோங்க. இதுக்கு எதுவும் டிக்கெட் கிடையாது, இது ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமா கேட்டிங்களா? இல்லைங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப லாங்காக போயிட்டாலும் பார்க்க போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அநேகமாக அடுத்த வீடியோ தான் நம்ம சீரியஸில் லாஸ்ட் வீடியோவாக இருக்குங்க. அதனால் அந்த வீடியோவும் பார்த்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Thank you.